எனக்கு உண்மையிலே தோழத்தை பார்க்கும்போது ஐபிஎஸ் மற்ற எல்லாத்தையும் தாண்டி அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எளிமையாக இருப்பார், ரொம்ப இனிமை. அந்த ப்ளசன்ட் ஃபேஸ், எதுலேயும் எலெக்ஷன் நேரத்தில் கூட அந்த பதட்டமே இல்லை அவர்கிட்ட நான் பார்த்தப்ப சொல்கிறேன். ஆக இது ஒரு தலைமைத்துவத்தின் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்குறேன். இப்படிப்பட்ட தலைமைகள் மட்டும்தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். இல்லை நாமளே கொச்சிக்கிட்டு மாறிக்கிட்டு பெதற்றிக்கிட்டு, நிறைய பெதற்றல் ஐஏஎஸும் நம்ம ஐபிஎஸும் இங்கே இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில், தொடர்ந்து உளறிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. ஏதாவது தங்களுடைய இருப்பை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அவர் சார்ந்திருக்கிற அமைப்பு அப்படி, சனாதனத்தின் வழி அதுதான். குழப்பங்களை ஏற்படுத்தி குட்டையில் மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு யதார்த்தமாக இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட நிறைக்குடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, தம்பியை பார்க்கல எனக்கு அது சாரி மன்னிச்சுக்கோங்க, எம்பியை தம்பின்ட்டு அக்காந்து வருது. அதனால் நிறைக்குடமாக இருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் பதவியோ பணமோ அதிகாரமோ அப்படின்ற மமதியோ ஆணமும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு இலக்குக்காக தூக்கி ஒரே செகண்ட் தான் தூக்கி கடாசிட்டு இப்போ இந்த தளத்தில் நிற்கிறார். தேர்தலில் போட்டி போட்டார, தேர்தலில் கூட இல்லாமல் தேர்தல் என்பது இன்று நான் அதில் எனக்கு உண்மையிலே உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அதிகாரம் என்பது அவசியமாகிறது. அதையும் தாண்டி தோழர்களே, சனாதனத்தினுடைய வேர்களை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் தேவைப்பட்ட உலகம் முழுசுல வெறிச்சு பரவ ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காரு இந்த நாட்டினுடைய பிரதமர். இந்த இத்தகைய மனிதர்களாக இல்லை அவங்க மனிதர்கள் சொல்லக்கூடாது, இத்தகைய நபர்கள் இருக்கின்ற இந்த மண்ணில் இப்படிப்பட்டவர்களும் இருந்தே ஆக வேண்டும். நான் ரொம்ப சில விஷயங்களை அமைதியாக ரசிப்பேன். அதில் ராகுல் காந்தியோட அவருடைய பயணமும் எனக்கு அந்த அளவுக்கு கட்சியிலலாம் உடன்பாடு இல்லை. ஒரு சில ஆளுமைகளை பார்க்கல நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு. அதில் நான் ரசிக்கின்ற ஆளுமைகளை எப்படி சசி மாதிரி இப்போ நிறைய ராகுல் காந்தியை சமீப காலமாக ரொம்ப ரசிக்கிறோம். அந்த வே ஹி மூவ்ஸ், தட் இஸ் ஹிஸ் ஃபார் பீப்புள். அவர் என்னைக்குமே அன்னைக்கு போடுறான் கம்பேரிசன், அந்த அம்பானி கல்யாணத்தை காட்டுறான், இவர் ஒரு சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. சோஷியல் மீடியா சரியான ஒரு இஃபெக்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆக அதற்கான லைக்ஸ் பார்க்கல, மக்கள்கிட்ட அந்த ஒரு ஆர்வம் இருக்கு, அதை விரும்புகிறாங்க, அப்படிப்பட்ட நபர்களை தேடுறாங்க. அதுதான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு ரிசல்ட். இந்த நேரம் நான் வந்து சுத்தமாக நம்ம அதே மாதிரி தேர்தலில் ஒரு 5-6 தொகுதிகளில் நம்ம அமைப்பு சார்பாக கொஞ்சம் அங்கங்கே நாங்கள் நிச்சயமாக இறங்கி வேலை செஞ்சோம். ஏன்னா நிச்சயமாக சனாதனத்தை வேறறுக்க இதைவிட வேறு எந்த சந்தர்ப்பமும் அமைய முடியாது. குறைந்தபட்சம் நாம் இந்த ஒரு, ஆனால் உண்மைதான், நல்லது தான் ஒரு வகையில். நாம் ஒருவேளை ஆட்சி அமைச்சா கூட நின்றுப்போம். இன்னைக்கு யோசிச்சு எங்கடா அடிக்கிறது இங்க பாராளுமன்றம் அங்க இவங்கெல்லாம் அடிக்கிறது. திருமாவளவன் ஒரு பக்கம், ரவிக்குமார் ஒரு பக்கம், நம்ம வெங்கடேசன் ஒரு பக்கம், ராசா ஒரு பக்கம், கனிமொழி, அப்படி பிடிச்சு பிச்சு இன்னைக்கு பாஜக வந்து அலண்டுகிட்டு தான் உட்கார முடியும். முந்தி மாதிரி அப்படியே வந்து மமதையெல்லாம் உட்கார முடியாது. எவன் என்னைக்கு ஏதாவது கேட்பான், எதுக்கு பதில்ச்சு, எதில் சண்டை போட்டு வெளியே அனுப்பலாம், இல்லை சண்டை போட்டு வெளியேறலாம். இது வந்து அவனுக்கான அஜெண்டாவாக இருக்குது. அவனுடைய அஜெண்டாவை நிச்சயமாக யோசிக்க முடியாது. பிஜேபியோட சனாதன அஜெண்டாவை முழுவதுமாக திட்டமிட்டு யோசிக்க முடியாது. ஏனென்றால் அவன் எந்த நேரத்தில் ஒரு கால் உடையுமா 2 கால் உடையுமா அப்படியே கவுருமான்றதுதான் இன்றைக்குடைய அரசியல் சூழ்நிலை. இது நாம் எல்லாம் அறிந்ததுதான். இன்றைக்கு அவர்களை சனாதனத்தை சும்மா சல்லியா ஆட வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. அது ஒரு வகையில் நமக்கு வெற்றி தான். நாம் ஆட்சி அமைக்கவில்லை என்ற இந்தியா கூட்டணி இன்றைக்கு மக்களுக்கான இந்த கலகத்தை ஏற்படுத்தி இதில் மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய அரசியல் என்பது சிறப்பான இன்றைக்கு தேவையான அரசியல் தோழர்களே. இதுதான் மக்கள் அரசியல். இத்தகைய மக்கள் அரசியலை கையெழுக்க வேண்டிய காலத்தை நாம் இன்றைக்கு நிச்சயமாக கவனமாக மட்டுமல்ல பொறுப்போடு கையாள வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதற்கு நாம் இணைந்த தமிழ்நாடு ஒரு வழியாக இருக்கும் என்பதில் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இனாம் சொன்ன போல
இப்போ இல்லை, சின்ன சின்ன விஷயம்னா கூட சரி, அதில் எப்படி அடுத்ததை மக்கள் மத்தியில் போவோம், மக்களில் எப்படி அதை மையப்படுத்தி கொண்டு போகிறது, இதுதான் எங்களுடைய திட்டமாக இருக்கும், இதுதான் எங்கள் இலக்காக இருக்கும். இப்படி மக்களுக்காக தங்களை கரைத்துக் கொள்ளுகிறவர்கள், அதில் மக்களில் தங்களை மறைத்துக் கொள்கின்றவர்கள் தங்களை இழக்க தயாராவர்களால் மட்டும்தான் தோழர்களே மாற்று சமூகம் என்பதை உருவாக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன்.